Hello everyone and a very warm welcome to Score Clever's Daily Editorial Podcast. நான் உங்க மலர். இன்னைக்கு அக்டோபர் 3, 2025. த ஹிண்டோட பப்ளிஷ் ஆன 2 சூப்பர் இம்பார்ட்டன்ட் எடிட்டோரியல்ஸை இப்போ லைன் பை லைன் இங்கிலீஷ் டு தமிழ்ல நம்ம ஸ்டைல்ல பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ரிமைண்டர். இந்த எடிட்டோரியல்ஸ்ல இருக்கிற எல்லா இம்பார்ட்டன்ட் ஒகேபுலரிஸும் அதோட மீனிங்ஸும் ஒரு ப்ரீமியம் PDF ஃபார்மேட்ல நம்ம ஸ்கோர் கிளவர் டெலிகிராம் சேனல்ல உங்களுக்காக ஃப்ரீயா வெயிட் பண்ணிட்டு இருக்கு. சேனலோட ஜாயினிங் லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, மறக்காம ஜாயின் பண்ணிக்கோங்க. இன்னொரு சின்ன டிப், நான் எக்ஸ்பிளைன் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு சென்டென்ஸ் புரியலன்னா ஃபீல் ஃப்ரீ டு பாஸ் த வீடியோ. அந்த சென்டென்ஸை கொஞ்சம் அனலைஸ் பண்ணுங்க. மீனிங் புரிஞ்சதுக்கு அப்புறம் முடிஞ்சா அந்த சென்டென்ஸை 2 தடவை கொஞ்சம் சத்தமா சொல்லி பாருங்க. பிகினர்ஸ் இப்படி ஃபாலோ பண்ணா உங்க இங்கிலீஷ் நாலேஜ் நெக்ஸ்ட் 6 monthsல டிராஸ்டிக்கலி இம்ப்ரூவ் ஆகுறது நீங்களே பார்ப்பீங்க. இது ஸ்கோர் கிளவரோட ப்ராமிஸ். ஓகே, லெட்ஸ் டைவ் இன். ஃபர்ஸ்ட் எடிட்டோரியல், டைட்டில் க்ரூசிங் அஹெட் ஆன் த இந்தியா மேரிடைம் வீக் ஈவெண்ட். முன்னேறிச் செல்கிறது இந்திய கடல்சார் வார விழாவை பற்றி. சப்டைட்டில், இந்தியாஸ் ஷிப்பிங் செக்டார் நீட்ஸ் ஹெல்ப் ஃப்ரம் த கவர்மெண்ட். இந்தியாவின் கப்பல் துறை செழித்து வளர அரசாங்கத்தின் உதவி தேவை. ஓகே, லெட்ஸ் ஸ்டார்ட். த இந்தியா மேரிடைம் வீக் ஈவெண்ட் ஹெட்லைன்ட் பை பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி. இந்தியா கடல்சார் வார விழாவுக்கு பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தலைமை தாங்கினார். சிக்னல்ட் கவர்மெண்ட் ரெகக்னிஷன் தட் ஷிப்பிங் இஸ் நாட் ஜஸ்ட் அ பிஸ்னஸ். இது என்னத்தை காட்டுதுன்னா, கப்பல் துறைங்கிறது வெறும் ஒரு வியாபாரம் மட்டும் இல்லைன்னு அரசாங்கம் புரிஞ்சுக்கிட்டதை காட்டுது. பட் அ பிஸ்னஸ் வித் அ ஸ்ட்ராங் ஸ்ட்ராட்டஜிக் காம்பனன்ட் ஆல்சோ. ஆனா அது ஒரு வலுவான வியூக அம்சம் கொண்ட ஒரு வியாபாரம்னு அவங்க உணர்ந்திருக்காங்க. The Indian shipping sector had declined considerably over nearly 2 decades. இந்தியாவோட கப்பல் துறை கிட்டத்தட்ட கடந்த 20 வருஷமா ரொம்பவே சரிவை சந்திச்சிருந்தது. Under the ideological framework of liberalization, privatization and globalization, இந்த தாராளமயமாக்கல், தனியார்மயமாக்கல் மற்றும் உலகமயமாக்கல் கொள்கைகளால நம்ம UPSC மெயின்ஸ்ல அடிக்கடி யூஸ் பண்ற வார்த்தைகள் இதெல்லாம். which weakened government support and diluted strategic intent for shipping. இந்த கொள்கைகள் கப்பல் துறைக்கு அரசாங்கம் கொடுத்துட்டு இருந்த ஆதரவை பலவீனப்படுத்தி அதோட வியூக நோக்கத்தையும் நீர்த்து போக வச்சிடுச்சு. பாரிங் போர்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், துறைமுக உள்கட்டமைப்பை தவிர the Indian government seemed keen largely only on training and educating seafarers. இந்திய அரசாங்கம் பெரும்பாலும் கடல் மாலுமிகளுக்கு பயிற்சி அளிக்கிறதுலையும் கல்வி கொடுக்கறதுலையும் தான் அதிக ஆர்வம் காட்டுச்சு. So that they could continue to serve on foreign ships and bring in foreign exchange. ஏன்னா அப்பதான் அவங்க வெளிநாட்டு கப்பல்கள்ல வேலை செஞ்சு நமக்கு அந்நிய செலாவணியை கொண்டு வருவாங்கன்னு நினைச்சாங்க. The State-Owned Shipping Corporation of India, அதாவது SCI, அரசுக்கு சொந்தமான இந்திய கப்பல் கழகம், அதாவது SCI, once a global leader in ship ownership. ஒரு காலத்துல கப்பல்கள் வைத்திருக்கிறதுல உலக அளவுல முன்னணியில இருந்த இந்த நிறுவனம் சரிவடைய அனுமதிக்கப்பட்டது. பாவம்ல. Favorable government policies such as giving the company first rights to transport India's oil. இந்த கம்பெனிக்கு சாதகமான அரசாங்க கொள்கைகள், உதாரணமா இந்தியாவோட எண்ணெயை கொண்டு வரதுக்கான முதல் உரிமையை SCIக்கு கொடுக்கிறது மாதிரி விஷயங்கள் were withdrawn in the name of level playing field. எல்லாருக்கும் சம வாய்ப்பு, அதாவது level playing fieldனு சொல்லி வாபஸ் வாங்கப்பட்டுச்சு. And SCI barely escaped privatization. அதனால SCI தனியார் மயமாகறதுல இருந்து நூலிழையில தப்பிச்சது. பட் COVID-19 was a rude awakening. ஆனா COVID-19 ஒரு பெரிய அதிர்ச்சி வைத்தியம் கொடுத்துச்சு. ஆமாம்பா, நம்ம எல்லாருக்கும் தான். With India depending heavily on foreign-owned ships, இந்தியா வெளிநாட்டுக்கு சொந்தமான கப்பல்களையே அதிகமா நம்பியிருந்ததால it had little leverage to intervene in its own trade. நம்ம சொந்த வர்த்தகத்திலே தலையிட நமக்கு அதிகாரம் இல்லாம போயிடுச்சு. Private Indian shipping was too small to step up fully. இந்தியாவோட தனியார் கப்பல் நிறுவனங்கள் அந்த நேரத்துல முழுமையா பொறுப்பேத்துக்கிற அளவுக்கு ரொம்ப சின்னதா இருந்துச்சு. போஸ்ட் பேண்டமிக், the government has realized that shipping, though a business, இந்த தொற்று நோய்க்கு பிறகு அரசாங்கம் ஒன்ன புரிஞ்சுக்கிட்டாங்க, கப்பல் துறை ஒரு வியாபாரமா இருந்தாலும் has much strategic importance, especially during times of disruption, war, and where protectionism and resurgent national interests of Western countries rule trade. அதே மாதிரி மேலை நாடுகள் தங்களோட வர்த்தக பாதுகாப்பு, தேசிய நலன்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிற இந்த காலத்திலையும் ஷிப்பிங் ரொம்ப முக்கியம்னு புரிஞ்சுக்கிட்டாங்க. Recent government initiatives have sought to beef up the SCI's fleet strength. சமீபத்திய அரசாங்க முயற்சிகள் SCIயோட கப்பல் படையோட வலிமையை அதிகரிக்க முயற்சி செஞ்சிருக்கு. Finally,
A major part of the lakhs of crores of rupees in investments announced at the Maritime Week was port-related. இந்த கடல்சார் வார விழாவில் அறிவிக்கப்பட்ட லட்சக்கணக்கான கோடி ரூபாய் முதலீடுகள்ல பெரும்பகுதி துறைமுகம் சம்பந்தப்பட்டதுதான். The government has been running its ports under a landlord model. அரசாங்கம் தன்னோட துறைமுகங்களை ஒரு லேண்ட்லார்ட் மாடல்ல இறக்கிட்டு இருக்கு. அதாவது முனைய செயல்பாடுகளுக்காக தனியார் மற்றும் வெளிநாட்டு நிறுவனங்களுடன் வருவாயை பகிர்ந்து கொள்கிறது. which are now a target of investors. இந்த முனையங்கள் இப்போது முதலீட்டாளர்களின் இலக்காக மாறியுள்ளது. This has given the ports financial heft to embark on new projects. இது துறைமுகங்களுக்கு புதிய திட்டங்களை தொடங்க தேவையான நிதி வலிமையை கொடுத்திருக்கு. The Chennai and Kolkata ports, for instance, have taken up the transshipment hub project in Andamans. உதாரணமா சென்னை மற்றும் கொல்கத்தா துறைமுகங்கள் அந்தமான்ல சரக்கு மாற்று மைய திட்டத்தை கையில் எடுத்திருக்கு. Investments are also seen in port connectivity, Sagarmala projects and Indian seafarer training. துறைமுக இணைப்பு, சாகர்மாலா திட்டங்கள் மற்றும் இந்திய மாலுமிகளுக்கான பயிற்சி ஆகிய துறைகளிலும் முதலீடுகள் காணப்படுகிறது. Another major push has been to have foreign shipping companies register their ships in India through their local subsidiaries. இன்னொரு பெரிய முயற்சி என்னன்னா, வெளிநாட்டு கப்பல் நிறுவனங்கள் அவங்களோட கப்பல்களை இந்தியாவில் இருக்கிற அவங்க துணை நிறுவனங்கள் மூலமா பதிவு செய்ய வைக்கிறது தான். which would give the Indian government leverage over them for serving Indian needs as well as support allied businesses. இது இந்தியாவோட தேவைகளை பூர்த்தி செய்ய அந்த நிறுவனங்கள் மேல ஒரு அதிகாரத்தை இந்திய அரசாங்கத்துக்கு கொடுக்கும். அதோட காப்பீடு போன்ற துணை தொழில்களுக்கும் இது ஆதரவா இருக்கும். But movement is still barely visible in Indian merchant ship building. ஆனா இந்திய வர்த்தக கப்பல் கட்டும் துறையில் இன்னும் பெரிய முன்னேற்றம் கண்ணுக்கு தெரியல. Where greater progress would have signaled industrial, technical and project management expertise in heavy industry. இந்த துறையில் பெரிய முன்னேற்றம் வந்திருந்தா அது கனரக தொழில்துறையில் நமது தொழில்நுட்பம் மற்றும் திட்ட மேலாண்மை நிபுணத்துவத்தை காட்டியிருக்கும். The day that Indian shipyards quickly roll out state-of-the-art LNG ships, எந்த நாள்ல இந்திய கப்பல் கட்டும் தளங்கள் அதிநவீன LNG கப்பல்களை வேகமாக உருவாக்குகிறதோ, or futuristic green fuel burning vessels, இல்ல எதிர்காலத்திற்கான பசுமை எரிபொருளில் இயங்கும் கப்பல்களை உருவாக்குகிறதோ, வாவ், ஃபியூச்சர்ல நம்ம ஷிப்லாம் பச்சை கலர்ல போகும் போல. அன்றி இந்தியன் ஷிப்பிங் வில் பி ட்ரூலி க்ரூசிங் ஃபுல் அஹெட். அன்னைக்கு தான் இந்திய கப்பல் துறை உண்மையிலேயே முழு வேகத்துல முன்னேறி செல்லும். ஓகே கைஸ், ஃபர்ஸ்ட் எடிட்டோரியல் செம்மையா முடிஞ்சது. ஷிப்பிங் செக்டார் பத்தி ஒரு கிளியர் ஐடியா கிடைச்சிருக்கும்னு நினைக்கிறேன். செகண்ட் எடிட்டோரியல் ஒரு டிப்ரெசிங் டாபிக் ஆனாலும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன பட் சூப்பர் யூஸ்ஃபுல் அனௌன்ஸ்மெண்ட். நீங்க வொக்காபுலரிஸ், இடியம்ஸ் அண்ட் ஃப்ரேசஸ்லாம் படிச்சு மறந்து போயிடுதா? இனி அந்த கவலையே வேண்டாம். கூகுள் பிளே ஸ்டோர்ல நம்ம ஸ்கோர் கிளவர் ஆப் இருக்கு. அதுல ஒரு யூனிக் லேர்னிங் டெக்னிக் யூஸ் பண்ணி நீங்க ஒரு தடவை படிச்சா போதும், லைஃப் டைம்க்கு மறக்கவே மாட்டீங்க. ஸோ இப்பவே ஆப்பை டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணி பாருங்க. இன்னொரு விஷயம், இந்த புது பாட்காஸ்ட் இனிஷியேட்டிவ் எப்படி இருக்குன்னு உங்க ஃபீட்பேக்கை மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. உங்களுக்கு இப்படி லைன் பை லைன் எக்ஸ்பிளனேஷன் யூஸ்ஃபுல்லா இருக்கா? உங்க ஒரு கமெண்ட்டும் லைக்கும் ஷேரும் தான் எங்களுக்கு பெரிய மோட்டிவேஷன். இட் டேக்ஸ் a lot of effort to create this podcast daily. So please எங்க எஃபர்ட்க்கு சப்போர்ட் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணலனா இப்பவே பண்ணிடுங்க. ஓகே, லெட்ஸ் கெட் பேக். செகண்ட் எடிட்டோரியல். டைட்டில்: டிப்ரெசிங் பேட்டர்ன் ஆன் த ஸ்ரீகாகுளம் ஸ்டாம்பீட், மனம் தளர வைக்கும் நிகழ்வு, ஸ்ரீகாகுளம் நெரிசல் பற்றி. சப்டைட்டில்: எனி கேப் பிட்வீன் கைடன்ஸ் அண்ட் பிராக்டிஸ் கேன் காஸ் அ கிரவுட் கிரஷ். வழிகாட்டுதலுக்கும் நடைமுறைக்கும் இடையில் உள்ள எந்த ஒரு இடைவெளியும் கூட்ட நெரிசலை ஏற்படுத்தக்கூடும். Sadly, the Srikakulam crowd collapse that occurred in a private and unregistered temple. ரொம்ப வருத்தமான விஷயம். ஸ்ரீகாகுளத்துல நடந்த இந்த கூட்ட நெரிசல் ஒரு தனியார் மற்றும் பதிவு செய்யப்படாத கோயில்ல நடந்திருக்கு. On a day when high footfall was expected is hardly surprising. அதுவும் கூட்டம் அதிகமா வரும்னு எதிர்பார்க்கப்பட்ட ஒரு நாள்ல இது நடந்ததுல ஆச்சரியப்பட ஒண்ணுமில்ல. Reports indicate that there was one combined entry and exit. அறிக்கைகள் என்ன சொல்லுதுன்னா, உள்ள வர்றதுக்கும் வெளியே போறதுக்கும் ஒரே வழிதான் இருந்திருக்கு. பப்ளிக் யூஸ் ஆஃப் அன் அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷன் ஏரியா, இன்னாடிகுவேட் ஸ்டீவர்டிங், அதாவது கட்டுமான பணியில இருந்த ஒரு பகுதியை பொதுமக்கள் பயன்படுத்தியிருக்காங்க. போதுமான அளவுக்கு கூட்டத்தை வழிநடத்த ஆட்கள் இல்லை. சிவியர் கெப்பாசிட்டி ஓவர்ஷூட் அண்ட் வீக் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். இருக்கக்கூடிய கொள்ளளவை விட கூட்டம் பல மடங்கு அதிகமா இருந்திருக்கு மற்றும் உள்கட்டமைப்பு ரொம்ப பலவீனமா இருந்திருக்கு. இதெல்லாம் கேட்கவே பயமா இருக்கு. The Hathras crowd crush in 2024 followed an event. 2024 ஹத்ராஸ்ல நடந்த கூட்ட நெரிசலும் இதே மாதிரி ஒரு நிகழ்வுக்கு பிறகுதான் நடந்தது. Where permission was reportedly given for only a third of the crowd that attended. அங்க வந்திருந்த கூட்டத்துல 1/3 பங்குக்கு மட்டும்தான் அனுமதி கொடுக்கப்பட்டிருந்ததா சொல்லப்படுது.
An investigation cited inadequate exits and gaps in planning and supervision. விசாரணைகள்ல போதுமான வெளியேறும் வழிகள் இல்லாததும் திட்டமிடல் மற்றும் மேற்பார்வையில இருந்த குறைபாடுகளும் காரணமா சொல்லப்பட்டுச்சு. The 2011 Sabarimala crash also revealed systemic weaknesses in circulation control. 2011 சபரிமலையில நடந்த நெரிசலும் கூட்டத்தை கட்டுப்படுத்துறதுல இருந்த அமைப்பு ரீதியான பலவீனங்களை வெளிக்கொண்டு வந்துச்சு. On a day with predictable surges and a trigger that became lethal due to constrained pathways. கூட்டம் அலைமோதும்னு எதிர்பார்க்கப்பட்ட ஒரு நாள்ல குறுகலான பாதைகளால ஒரு சின்ன தூண்டுதல் கூட மரணத்தை ஏற்படுத்துற அளவுக்கு மாறிடுச்சு. These incidents had different proximate triggers. இந்த சம்பவங்களுக்கு உடனடி காரணங்கள் வேறையா இருந்தாலும் but the same causes of failure. ஆனா தோல்விக்கான மூல காரணங்கள் ஒண்ணுதான். Reciprocal pedestrian flows and shared gates. அதாவது மக்கள் ஒரே வழியா உள்ளேயும் போறது வெளியேயும் வர்றது பொதுவான கேட்டுகளை பயன்படுத்துறது. வீக் பிசிக்கல் பப்ளிக் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பலவீனமான பொது உள்கட்டமைப்பு அண்ட் லேக் ஆஃப் ரியல் டைம் டென்சிட்டி மானிட்டரிங் மற்றும் கூட்டத்தோட அடர்த்திய அப்பப்போ கண்காணிக்காதது. இந்தியா ஆல்ரெடி ஹேஸ் கைடன்ஸ் டு ஆன்டிசிபேட் தீஸ் ஃபெயிலியர்ஸ். இந்த மாதிரி தோல்விகளை முன்கூட்டியே கணிக்கிறதுக்கு இந்தியா கிட்ட ஏற்கனவே வழிகாட்டுதல்கள் இருக்கு. including the 2014 National Disaster Management Authority Guidelines and the National Building Code. அதுல 2014 தேசிய பேரிடர் மேலாண்மை ஆணையத்தோட வழிகாட்டுதல்களும் மற்றும் நேஷனல் பில்டிங் கோடும் அடங்கும். Indian authorities have already demonstrated a feasible path from guidance to operations. இந்திய அதிகாரிகள் ஏற்கனவே இந்த வழிகாட்டுதல்களை எப்படி நடைமுறைப்படுத்தலாம்னு ஒரு சாத்தியமான வழியை காட்டியிருக்காங்க. including in recent Sabarimala seasons and with the Integrated Command and Control Center operating at Tirumala. சமீபத்திய சபரிமலை சீசன்களிலும் திருமலையில செயல்படுற ஒருங்கிணைந்த கட்டளை மற்றும் கட்டுப்பாட்டு மையம் மூலமாகவும் இது செஞ்சு காட்டியிருக்காங்க. This includes licensed plans compliant with NDMA or NBC prescriptions. இதுல என்னெல்லாம் அடங்கும்னா NDMA அல்லது NBC விதிமுறைகளுக்கு இணங்க உரிமம் பெற்ற திட்டங்கள். Calculated occupancy certified structures that prevent bidirectional flows. கணக்கிடப்பட்ட ஆட்களின் எண்ணிக்கை மக்கள் ரெண்டு பக்கமும் வர்றதை தடுக்கிற சான்றளிக்கப்பட்ட கட்டமைப்புகள். ரியல் டைம் டென்சிட்டி கண்ட்ரோல் பை ட்ரெயின்டு ஸ்டீவர்ட்ஸ் பயிற்சி பெற்ற ஆட்களால கூட்டத்தின் அடர்த்தியா அப்பப்போ கட்டுப்படுத்துறது. அண்ட் ரியல் டைம் கம்யூனிகேஷன் அண்ட் கிரவுட் அனாலிட்டிக்ஸ் மற்றும் நிகழ்நேர தகவல் தொடர்பு மற்றும் கூட்ட பகுப்பாய்வு. The persistence of stampedes is due to the gap between guidance and enforced practice. இந்த நெரிசல்கள் தொடர்ந்து நடக்கிறதுக்கு காரணம் வழிகாட்டுதலுக்கும் அதை கட்டாயமா நடைமுறைப்படுத்துறதுக்கும் நடுவுல இருக்கிற இடைவெளிதான். That almost 80% of stampedes in India occur at religious gatherings or pilgrimages. இந்தியாவுல நடக்கிற நெரிசல்கள்ல கிட்டத்தட்ட 80% மத கூட்டங்கள்லயோ அல்லது யாத்திரைகள்லயோ நடக்கிறது ஒரு தற்செயலான விஷயம் இல்ல. கடவுள் மேல இருக்கிற நம்பிக்கை கிரவுட் மேனேஜ்மெண்ட் மேல இல்ல போலயே. Pilgrim and congregational events often proceed without any license. யாத்திரை மற்றும் மத கூட்ட நிகழ்வுகள் பொதுவா எந்த உரிமமும் இல்லாமலே நடக்குது. That ties permission to a crowd safety plan that can be tested for compliance. அந்த உரிமம் தான் கூட்ட பாதுகாப்பு திட்டத்தோட அனுமதியை இணைக்கும். அதோட இணக்கத்தையும் சோதிக்க முடியும். Authorities often infer the capacity from the space available. அதிகாரிகள் பொதுவா எவ்வளவு இடம் இருக்கோ அதை வச்சே கொள்ளளவு தீர்மானிக்கிறாங்க. rather than what can be estimated from increase options and evacuation times. வெளியேறும் வழிகள் மற்றும் வெளியேற்ற நேரத்தை வச்சு கணக்கிடுறதுக்கு பதிலா இப்படி செய்யறாங்க. Tolerate bad or no gating plans, accept temporary barricades without certified load ratings and do not cordon off areas with construction materials. மோசமான கேட்டிங் திட்டங்களை ஏத்துக்கிறாங்க, தற்காலிக தடுப்புகளை ஏத்துக்கிறாங்க, சாஞ்சலிக்கப்பட்ட சுமை தாங்கும் திறனில்லாத தற்காலிக தடுப்புகளை ஏத்துக்கிறாங்க மற்றும் கட்டுமான பொருட்கள் இருக்கிற பகுதிகளை சுற்றி வளைக்காம விடுறாங்க. Public safety is a process and its absence, including during crowding disasters, is rarely due to single point failures. பொது பாதுகாப்புங்கிறது ஒரு தொடர் செயல்முறை. அது இல்லாம இருக்கிறது கிட்டத்தட்ட கூட்ட நெரிசல் பேரிடர்களின் போதும் ஒரு ஒற்றை தவறால மடக்கிறதில்ல. The Srikakulam incident aligns with a known risk pattern. ஸ்ரீகாகுளம் சம்பவம் ஏற்கனவே தெரிந்த ஒரு ஆபத்து வடிவத்தோட பொருந்துது. And only disciplined adoption of the country's own codes enforced by licensing will reverse it. மற்றும் நாட்டோட சொந்த விதிகளை ஒழுக்கத்தோட பின்பற்றி அதை உரிமம் மூலம் அமல்படுத்தினா மட்டும்தான் இந்த நிலையை மாற்ற முடியும். India also needs a policy culture that treats religious events as engineered systems requiring licensing and auditing. இந்தியாவுக்கு இன்னொரு கொள்கை கலாச்சாரமும் தேவை. அது மத நிகழ்வுகளை உரிமம் மற்றும் தணிக்கை தேவைப்படும் பொறியியல் அமைப்புகளா பார்க்கணும். சிம்பிளா சொன்னா கோவில் திருவிழானா கூட ஒரு பில்டிங் கட்டுற மாதிரி ப்ராப்பர் பிளான், பர்மிஷன், செக்கிங் எல்லாம் வேணும்னு சொல்றாங்க. மேக்ஸ் சென்ஸ்.
And that's a wrap for today's analysis, guys. Two very different but equally important topics. ஆனா உங்க லேர்னிங் இங்க முடியல. இன்னைக்கு நம்ம படிச்ச எடிட்டோரியல்ஸ்ல இருந்து எடுக்கப்பட்ட டஃப் vocabularies-க்கு ஒரு குவிஸ் இருக்கு. நம்ம டெலிகிராம் சேனல்ல டெய்லி ஈவினிங் 7 pm-க்கு லைவா எடிட்டோரியல் vocabulary நடக்கும். இது எடிட்டோரியல் vocabularyயோட IPL மாதிரி. டெய்லி குவிஸ் அட்டெண்ட் பண்ணி மந்த்லி லீக்ல பார்ட்டிசிபேட் பண்ணி உங்க ஸ்கோரை ட்ராக் பண்ணுங்க. டாப் பர்ஃபார்மர்ஸ்க்கு எக்ஸைட்டிங் ரிவார்ட்ஸ் காத்துட்டு இருக்கு. சோ மிஸ் பண்ணாம நம்ம vocabularyல ஜாயின் பண்ணுங்க. சேனல் ஜாயினிங் லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. ஓகே, தட்ஸ் ஆல் ஃப்ரம் மீ டுடே. ஐ ஹோப் திஸ் செஷன் வாஸ் யூஸ்ஃபுல். நாளைக்கு இன்னொரு செட் ஆஃப் எடிட்டோரியல்ஸோட உங்க எல்லாரையும் சந்திக்கிறேன். This is Malar from Score Clever signing off. Bye bye.